ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி எழுதுவேன், என்னன்னா ஐசப்பா நீங்கள் இல்லாத வாழ்க்கை என்ன பண்ண முடியாதுனால நினச்சி கூட பார்க்க முடியாது. கரெக்டா? யாரெல்லாம் அப்படி சொல்லு. ஒரு காலத்தில் வேற யாரையோ பார்த்து சொல்லிட்டு இருந்தோம், நீ இல்லாத வாழ்க்கை நினச்சி கூட பார்க்க முடியாது, நீ இல்லை நான் செத்துருவேன். ஆமாம் தானே? ஸோ இன்றைக்கி நான் ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறேன், ஐசப்பா நீங்கள் இல்லாத வாழ்க்கை நினச்சி கூட பார்க்க முடியாது, நீங்கள் இல்லை நான் செத்துருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்போ நான் ஒரு லவ் லெட்டர் எழுதுனேன், என்னன்னா என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம். நான் அழகாக நிறைய லவ் லெட்டர்லாம் எழுதுவேன். என் இதயம் துடிக்க மறந்தால் சொல்லுங்க, அதுதான் கடைசி நிமிடம். நான் உங்களை துதிக்க மறந்தா அந்த நாள் என் மரணம். ஆமீன். யாரெல்லாம் சொல்ல முடியும்? அப்படியாவே எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாவீது அவன் சொல்றான், நான் கர்த்தரை எப்பொழுதும் என்ன பண்ணுவேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். தாவீதை பத்தி ஏன் தாவீது எப்போ பார்த்தாலும் பைத்தியக்கார மாதிரி ஆண்டவர் பாடிட்டே இருக்குன்னு கேட்டா, தாவீது சொல்லுவான், அவர் எனக்கு நன்மை செய்தபடினால நான் அவரை பாடுவேன். நான் யோசிக்கிறேன், தாவீதுக்காக இயேசு மறிக்கவே இல்லை. கரெக்டா? தாவீதை உட்கார வச்சு இப்படி யாரும் டீச் பண்ணவே இல்லை. தாவீதுக்கு எந்த பாஸ்டரும் ஞானஸ்தானம் கொடுக்கல. கரெக்டா? ஐ மீன் எந்த பைபிளையும் தாவீது படித்த மாதிரியும் தெரியல. ஸோ எதுவுமே இல்லாத அந்த தாவீதாலேயே அவ்வளோ இயேசுக்காக ஆண்டவரை ஆராதிச்சு பைத்தியக்காரத்தனமாக அவரை நம்ப முடியும்னா, உங்களுக்காக எனக்காக இவர் எல்லாவற்றையும், அதாவது தாவீதுக்கு செஞ்சதில் நமக்கு செஞ்சதில் தாவீதுக்கு 1% கூட அவர் செய்யலை. நம்புறீங்களா? ஆமீன். யாருக்கெல்லாம் புரியுது? அந்த தாவீதே அவரால் அவ்வளோ லவ் பண்ண முடியும்னா நமக்காக உயிரையே கொடுத்தாரு. நம்ம எவ்வளோ அவரை நேசிக்கணும்ல? யாரெல்லாம் ரெடி? ஆமீன். என் கூட சேர்ந்து, என் இதயம் துடிக்க மறந்தாள் அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாளின் மரணம். அந்த பாட்டு இல்லம்மா? என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாளின் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாளின் மரணம். ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. ஒரு நிமிஷம் தான் இந்த வார்த்தை திருப்பி சொல்லுங்க. ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. ஆராதனை நல்ல கையை தட்டி ஆராதனை உங்க ஒருவருக்கே. ஆராதனை 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 உங்க ஒருவருக்கே. என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தால் இந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தால். அல்லேலூயா. இந்த லவ் பண்ற பையன் கிட்ட அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் தெரியுமா? அதை விட்டுட்டு அழகான பொண்ணு அவன் முன்னாடி போய் நிறுத்தினா அவன் சொல்லுவான், இல்லை இல்லை எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். இந்த பொண்ணை விட அழகா இருக்குப்பானா? இல்லை இல்லை எனக்கு இந்த பொண்ணு, இது கருப்பா இருக்குப்பா. சரி அந்த பொண்ணை விட படித்த பொண்ணை போய் நிறுத்தி பாருங்களா? இல்லை இல்லை எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். அப்படிதான் சொல்லுவான். ஆண்டவர்கிட்ட என்னை விட வேறு யாராவது படித்தவங்களை போய் நிறுத்தி பாருங்களேன். ஆண்டவர் சொல், இல்லை இல்லைப்பா எனக்கு அவன் தான் வேணும். யாருக்கு புரியுதுல? என்னை விட அழகானவங்களை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தி பாருங்களேன். இல்லை இல்லை எனக்கு அவன் தான் வேணும், அவன் மேலே என் தரிசனத்தை வைத்திருக்கிற. எதுக்கு புரியுது? ஐ மீன் அதனால தான் எழுதினேன், என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். யாருக்கெல்லாம் புரியுதுல? புரிஞ்சுங்க. அப்படி கனெக்ட் ஆகி அந்த வார்த்தையை அப்படி சொல்லுவேன். ஆண்டவர் சமூகத்தில் சொன்னீங்கன்னா உங்களை சாக விட மாட்டார். சாக போகிற அநேகரை உயிர்ப்பிக்க கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஐ மீன் சொல்லுங்க. என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான், நான் உம்மை துதிக்க மறந்தால் என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம், நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நான் என் மரணம். ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு
ஒருவருக்கே ஆராதனை. நல்ல சத்தமா ஆராதனை. எங்கள் மத்தியில் நீ பாருமே, உங்க மகிமையால் எங்களை மூடுமே. இந்த சபையிலே நீ பாருமே, உங்க மகிமையால் எங்களை மூடுமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உங்க ஒருவருக்கே, உங்க ஒருவருக்கே ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை உங்க ஒருவருக்கே, உங்க ஒருவருக்கே, உங்க ஒருவருக்கே, உங்க ஒருவருக்கே. என் கையை உயர்த்தி என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். யாராவது சொல்ல முடியும்? உண்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. உங்க ஒருவருக்கே. 1000 பேர் இருக்கையில என்னை தெரிந்தி உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையில என்னை தெரிந்தி உமக்கு நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாக உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க. 1000 பேர் 1000 பேர் இருக்கையில் என்னை தெரிந்தீர் உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையில் என்னை தெரிந்தீர் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா. நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை தேடுகிறது இல்லை. சொல்லுங்க, பெரிய கூட்டத்தை தேடுகிறது இல்லை. சொல்ற பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, பெரிய கூட்டத்தை தேடுகிறது இல்லை, பெரிய கூட்டத்தை உருவாக்குவதற்கு என்னை தேடுகிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க சொல்றது அப்படியே நடக்க போகுது. சொல்லுங்க, பெரிய கூட்டத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் என்னை தேடுகிறார். நல்ல நம்புறவங்க நல்ல ஆமென் ஆமென். 1 சாமுவேல் 13வது அதிகாரம், அதுல 1வது வசனம். ஆமா, சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. சரி போதும். நமக்கு எல்லாருக்கும் சவுல் யாருக்கெல்லாம் தெரியும்? சவுலை குறித்து தெரியும்ல. 52 நாட்கள் ஜெபம் நடக்குது இல்லைங்க? ஆமா. நான் நினைக்கிறேன் திட்டம் போட்டுலாம் இந்த ஜெபத்தை அவங்க ஆரம்பிக்கல. சொல்லுங்க பார்க்கலாம், திட்டம் போட்டுலாம் அப்படி திட்டத்தினால ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்புறவங்க மட்டும் கத்து நல்லவர். சொல்லுங்களேன், இப்போ சவுல் என்கிறதான ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா யார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவனால கொடுக்கப்பட்ட முதல் ராஜா. ஆமா தானே? தெரியுமா இருக்குது? இஸ்ரவேல் நாட்டுக்கு ஆண்டவரால கொடுக்கப்பட்ட முதல் ராஜா. அவன் எத்தனை வருஷம் அந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தா இருக்கா தெரியுமா? 40 வருஷம். எத்தனை வருஷம்?
இப்போ சவுல் என்கிறதான ஒரு ராஜா, நல்லா கவனிக்கணும். இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ இந்த மீட்டிங்குடைய மொத்த ஆசீர்வாதமும் அந்த ஒத்த ஆளுக்கு கத்தர் மொத்தமாக கொடுக்க போகிறார். யார் ஆன்சர் பண்ணுவாங்கன்னா கவனிக்கிறவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஆமாம், சரி. சவுல் 40 வருஷம் ராஜாவானா சொல்லுங்களேன், எத்தனை வருஷம்? இப்போ அவன் ஆட்சி பண்ணுகிற ரெண்டாவது வருஷத்தில் ஒரு அழகான தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகளை கத்தர் சாமுவேலை கொண்டு சவுல்கிட்ட சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதில் அதே அதிகாரத்தில் 14வது வசனம் படிங்களேன். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் 14 இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருப்பதற்கு கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். இப்போ நல்ல கவனிங்க. இப்போ சவுல் எத்தனை வருஷம் ராஜாவா இருக்கிறான்? அவர் 2வது வருஷம் ஆளுகை செய்யும் போது ஆண்டவர் அவங்கிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி, அதாவது ஊழியக்காரரை கொண்டு ஒரு வார்த்தை சொல்றார். சவுலே, இனிமே உங்களுடைய ராஜ்யபாரம் என்ன பண்ணாது, நிலை நிற்காது. உனக்கு அடுத்தது தான் ஒரு மனுஷனை ராஜாவா என்ன பண்ணிருக்கிற, செலக்ட் பண்ணிட்டேன். அந்த மனுஷன் யாருன்னா, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை, சும்மா செலக்ட் பண்ணல, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காக தேடி, எதை பேருக்கு புரியுதுல, தேடி அவனை என் ஜனத்தின் மேல் தலைவனருக்கு என்ன பண்ணாராம், கட்டளையிட்டு. அப்படின்னா கர்த்தர் யாரோ ஒரு மனுஷனை தேடுறாரு. யாருக்கெல்லாம் புரியுதா? ஆமென். அப்படி அவர் தேடும் பொழுது யாரை கண்டுபிடிச்சாருன்னா, சங்கீதம் 89 அதிகாரம் அதில் 20வது வசனம் படிங்களேன். சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டு பிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இப்போ அங்க சொல்றாரு இல்லையா, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தேடும் பொழுது என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடிச்சேன். ஒரு ஆமேன் கூட வரல பாருங்களேன். இப்போ ஆமேன் யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றாங்களோ அவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க. எங்கள் கிராமத்தில் நாங்கள் நான் பக்க கிராமத்தில் ஒரு பாட்டு, எங்கள் பாட்டிக்கெல்லாம் கதை சொல்லி கொடுப்பாங்க. என்னென்னா, ஏறு ஓட்டுற மாமாவுக்கு எண்ணி வைங்க. கேட்டிருக்கீங்களா அந்த கதையெல்லாம்? அடுத்தது சும்மா இருக்கிற மாமனுக்கு பரவாயில்ல, இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குது. நான் நினச்சேன் கிராமத்துலன்னு தெரியும்னு நினச்சேன். நான் பேசப்பா ஆமேன்னு சொல்கிறவங்கள, அல்லேலூயா சொல்கிறவங்கள ஆசீர்வதிங்க, கை தட்டுறவங்கள ஆசீர்வதிங்க, சும்மா இருக்கிறவங்கள சூடு வைங்க. சரி, கத்த நல்லவர். இப்போது அங்கே சொல்கிறார், என் தாசன் ஆகிய தாவீது என்ன பண்ணாராம், நான் என்ன திரும்ப பண்ணுவேன், அந்த தாவீது என் தாசன் ஆகிய அப்படின்னு கொண்டு வந்து இந்த தாவீதை அப்படின்ற இடத்துல அப்படி அழகாக கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு, இந்த தாவீது அந்த இடத்துல ஆரோன் பாலாவை, என் தாசன், அவருடைய தாசன் ஆகிய ஆரோன் பாலாவை அவர் கண்டுபிடித்தார். ஆமேன்னு சொல்றவங்களுக்கு மட்டும் ஆசிர்வதிங்க. அப்படின்னா சவுலுக்கிட்ட ஆண்டவர் சொல்றார், சவுலே, உனக்கு அடுத்தது ஒருத்தர் ராஜாவா வரப்போறான். அவன் பேர் என்னது சொல்லுங்க சத்தமா? சரி, தாவீது. இப்போ 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதுல 4வது வசனம். தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதா இருந்தான். நல்லா கவனிங்க. இப்ப சவுல் என்கிற ராஜா எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தான்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. எத்தனாவது வருஷத்துல ஆண்டவர் தாவீதை பத்தி தீர்க்க தரிசனம் சொன்னாரு? என்னன்னு சொன்னாரு? உனக்கு அடுத்து ராஜா வரப்போற ஒரு மனுஷனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டாரு? கட்டளை இடுவாரா, கட்டளை இட்டேனா? கட்டளை இட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் முடிவு பண்ண போதில்லை. ஆல்ரெடி உனக்கு அடுத்து ஒரு மனுஷனை ராஜாவை வருவதற்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா அந்த மனுஷனோட பெயரு தாவீது. இப்போ தாவீது ராஜாவாய் வரும்பொழுது அவனோட வயசு எத்தனை? 30. அப்படின்னா இந்த 2வது வருஷத்துல கர்த்தர் தாவீதை பத்தி சொன்னார் இல்லையா? தாவீதை பத்தி சொன்னாலே, இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தேடி என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடிச்சேன், அவனுடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்க என்ன பண்ண கட்டளையிட்டேன் என்று தாவீதை பற்றி ஆண்டவர் சவுலுக்கிட்ட சொல்லும் பொழுது தாவீதுக்கு எத்தனை வயசு வந்திருக்கும்? தாவீது என்ன பண்ணவே இல்லை? ஆமென். நம்மலாம் பறந்ததுக்கு அப்புறமா தான் பேர் வைப்பாங்க இல்லையா அப்பா அம்மா? ஆனால் பறக்கிறதுக்கு முன்னாடியே நான் நம்புகிறேன், அவர் எனக்கு பெயர் வைத்து, பறக்கிறதுக்கு முன்னாடி என் மேலே தரிசனத்தை வைத்து, பறக்கிறதுக்கு முன்னாடி என் மேல ஒரு எதிர்பார்ப்பை வைத்து, நான் தற்செயலாய் பறந்தவன் அல்ல, தரிசனத்தோடு பறந்தவன். நம்புறவங்க நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் தற்செயலாய் பறந்தவன் அல்ல, தரிசனத்தோடு பறந்தவன்.
தாவீது பறக்கவே இல்லை. பறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல? நான் நினைக்கிறேன் இது மயிலாப்புறா மந்தவெளியா, மந்தவெளியில் இருக்கிற இனிமே பறக்க போற இப்போ இருக்கிற எல்லாருடைய கருவையும் இருக்கிற ஒரு குடோனுக்குள்ள ஆண்டவர் போயிருப்பார். இப்போ அந்த குடோனுக்குள்ள கரு இருக்கிற குடோனுக்குள்ள போகும்போது நிறைய கருவை கத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற இந்த சின்ன கூட்டத்தின் கருவை அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அதை பத்தி புரியுது சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி சொல்லுங்க. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. யோசிக்கிறேன், அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி தாவீதை பத்தி ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவங்க அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள தாவீதுடைய எலும்பு உருவாயிருக்குமா? இருக்க வாய்ப்பே இல்லை. நரம்பு உருவாயிருக்க கூட வாய்ப்பே இல்லை. தாவீதுடைய தசைகள் அவங்க அம்மாவுடைய வயிற்றுல உருவாயிருக்க ஏற்கனவே சொன்னாலே அந்த தாவீதுன்ற பேர் அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல என் பேரை யாரெல்லாம் அப்படி போட முடியும்ல? அப்படி நினைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படி யோசிக்கிறேன், ஆரோன் பாலாருடைய எலும்பு உருவாகல, நரம்பு உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா என் மேல அவருடைய தரிசனம் உருவாக்கப்பட்டது. என் மேல மாத்திரமல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் அவர் ஒரு பெரிய முகாந்தரத்தை சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. சொல்லுங்க. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதுங்க வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை
பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா.